மேக்ஸிமம் உமன்ஸ் வந்து வீட்டில் தனியாக இருக்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து காவலர் உதவி ஆப்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? எஸ்ஓசி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை வந்து எல்லாரும் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அது மாதிரி 1098 யாருக்கு தெரியும்? 1098 எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி அபியூஸ் எதுவும் நடந்துச்சாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். என்ன எனி டைம் அது ஃப்ரீ ஆன்லைன் தான், நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க, அவங்களே சொல்லணும். அவங்க நாங்கள் எல்லாருமே 4 பேருமே ஒன்றா தான் போலீஸுக்கு பாஸ் ஆனோம். 2020 ட்ரைனிங் முடித்தோம். ஒன்றா ட்ரைனிங் வேலூரில் இருந்தோம். ஒன்றா கேம்லையும் போலீஸ் டீமில் ஆடினோம். 2 வருஷம் போலீஸ் டீமில் விளாண்டோம். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் நாங்கள் எல்லாரும் 4 பேர் ஒன்று சேர்ந்தோம். திரும்பி விளாடுறோம். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூலை விட்டு போனாலே திரும்பி பார்க்க மாட்டீங்க, உண்மைதானே? ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம்ப்பா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸுமே பிளெஸிங்ஸ். அது மாதிரி உங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருங்க. தேவையில்லாத சேட்டைகள்லாம் செய்யாதீங்க, சரிங்களா? அது மாதிரி ரோட்ல போகும்போது பார்த்து கேர்ஃபுல்லா போகணும். விளையாண்டுட்டே போகாதீங்க. வண்டிங்க நிறைய வரும். வண்டிங்களை கிராஸ் பண்ணும்போது பார்த்து போகணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வர பிள்ளைங்க தான் இப்படி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ரோட்ல எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது, சரியா? நம்ம தான் நம்ம உயிருக்கு வந்து பாதுகாப்பா இருந்துக்கணும். யாராவது வண்டி கொண்டு வந்து மேலே ஏற்றிட்டு போயிருவாங்க. நம்ம அப்பா அம்மா வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி. மேக்சிமம் இந்த ஸ்கூலை பொறுத்த அளவுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நிறைய பேர் வந்து படிப்போம், அப்படித்தானே? நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்கள் கிளாஸ்ல 60 பேர் இருப்போம் ஒரு கிளாஸ்ல. இப்போ எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு 40 பேர் இருப்பீங்களா? நாங்கள் படிக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் 60 பேர். C2B C2A அப்படிதான் இருக்கும் கிளாஸ். நல்லா படிங்க. நல்லா படிச்சு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போங்க. டைப்பிங் கத்துக்கோங்க. படிக்கும் போதே டைப்பிங் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. உண்மையிலே மேடம் இருக்காங்க, அவங்கள டைப்பிங் கத்து செம்ம யூஸ்ஃபுல் தான் டைப்பிங். அது மாதிரி லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுற மாதிரி ஒரு முக்கியமான லா வந்து போன்லயே எடுத்து படிச்சு பாருங்க. என்னென்ன லா எதுக்கு யூஸ் ஆகுன்றது உமன்ஸுக்கு. அது மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய லாஸ் இருக்கு. அது மாதிரி அபியூஸ் பண்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். குட் டச் பேட் டச் எப்படி ஸ்கூல்ல சொல்லிக்கிறோம். மேக்சிமம் உங்களுக்கு தேவைப்படும். ஆனா நீங்க அந்த மெச்சூரிட்டியை தாண்டி வந்துட்டீங்க. உங்களுக்கு வீட்டில் தங்கச்சிங்கெல்லாம் இருப்பாங்க, குட்டி குழந்தைங்கள்லாம் ஒரு 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்குலாம் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் செல்லுலே இருக்கும். அந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் இருக்கும். யார் யார் குட் டச் பண்ணுறது பேட் டச் பண்ணுறதுல குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஃபோனில் காமிச்சா மட்டும்தானே நம்புறீங்க. யாராவது சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஃபோனில் பார்த்தா மட்டும்தான் குழந்தைங்களே நம்புதுங்க. சரி, நிறைய இருக்கு. நிறைய கத்துக்கங்க. நிறைய தமிழ் புக்ஸ் படிங்க. தமிழ் நிறைய ஹிஸ்டரி படிங்க. ஹிஸ்டரியில நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஜியோகிராஃபி, நிறைய எத்திக்ஸ், நிறைய புக்ஸ் வாங்கி படிங்க. 12th முடிச்சனே அப்படி காலேஜ் போறோம், காலேஜ் செம் எக்ஸாம் எழுதுறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்களா ஒரு தனியா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைமா ஒரு டேபிள் போட்டு உட்காந்து நோட் பண்ணிக்கிட்டே இத்தனை ஒரு நாளைக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் படிக்க முடியும் அப்படின்னு படிங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு, அதனால வேலைக்கு போனோம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. இப்போ ஸ்போர்ட்ஸில் யாராவது இருக்கீங்களா? நிறைய இருக்கீங்களா? கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் உதவும். அது மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும். நம்ம வேர்வை வந்து மண்ணில் சிந்தினா மட்டும்தான் நம்ம கடைசி காலத்தில் வந்து வேர்வை சிந்தாம உழைக்க முடியும், சரியா? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம உழைச்சா மட்டும்தான் நீங்க வர காலகட்டத்தில் உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும், சரியாடா? எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. ஒரு மேட்சுக்கு அனுப்ப கூட காசு இருக்காது. அப்பெல்லாம் பஸ் டிக்கெட்டுக்குலாம் கவர்மெண்ட் கொடுத்தாலும் வீட்டுல பேரண்ட்ஸ் காசு கொடுப்பாங்க. இப்போ பஸ்ஸுக்கு எல்லாமே கவர்மெண்ட்லயே காசு கொடுக்குறாங்க. இந்த மேட்சுக்கு போனா அமௌண்ட் இருக்கும், சரியா? நிறைய யூஸ் பண்ணி ஸ்கூலை வச்சே நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல்ல இருந்து நிறைய ஈவெண்ட்ஸ் போங்க. கலை திருவிழாலாம் நிறைய வருது, அதெல்லாம் நிறைய ஸ்பாட் பிளேஸ் பண்ணுங்க. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கூல் லைஃப்ல திருப்பி கிடைக்காதுடா யாருக்கும்.
நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஸ்கூலை. நான் உண்மையிலே இந்த ஸ்கூல் எனக்கு கிடைச்சது ரொம்ப பிளஸ்டா நினைக்கிறேன். தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ சார். நன்றி ஷர்மிளா அவர்களே. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நிகழ்வு. நம் பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஷிட்வானா அவர்களுக்கு ராஜா சண்முகம் சார் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு பரிசு வழங்குவார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மெகராஜ் பேகம் அவர்களுக்கு நம் கலைச்செல்வி அம்மா அவர்கள் மற்றும் ராஜேஸ்வரி மேடம் அவர்கள் பொன்னாடை போட்டி அடுத்த நிகழ்வாக காவல்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம் முன்னாள் மாணவி ஷர்மிளா அவர்களுக்கு நம் உடல்கல்வி இயக்குனர் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள், விஜயகாந்த் சார் அவர்கள் பொன்னாடை போட்டி வழங்குவார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கு நாங்களும் ஒரு உதாரணம், நாங்களும் ஒரு தாய் என்ற உணர்வை ஏற்படுத்திய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை அடுத்த நிகழ்வாக பெற்றோர் பின்னோட்டம். இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பின்னோட்டத்தை, கருத்தை பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமா இந்த நிகழ்ச்சி இருக்கு. இதை ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகங்களுக்கு நன்றி. நான் மாணவர்களுக்கு சொல்வது ஒண்ணுதான், வீட்டுல பெற்றோர்கள் இன்னொரு ஆசிரியர், பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் இன்னொரு பெற்றோர். இதை மட்டும் மனசுல வச்சீங்கன்னாவே நீங்க உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க. இப்ப வந்து பேசுன அத்தனை பேரும் சொன்ன அத்தனை விஷயங்கள்ல நல்லதுதான். அது ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுல பதிஞ்சா கூட நீங்க உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க. ஆசிரியரை பெற்றோரா நினைச்சீங்கன்னா அவங்க சொல்றது எதுவுமே உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. அதை மட்டும் மனசுல வச்சுட்டு அவங்க சொல்றதை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. அது ஒண்ணுதான் ஆசிரியர்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு வெகுமதி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நன்றி. இப்ப காலையில செக்ஷன் இதோட முடியுதுப்பா. நமக்கு நிகழ்வின் அடுத்தபடியாக நமக்கு இந்த வெராண்டால கனவு சுவர் அப்படின்ட்டு ஒரு நிகழ்வு. கனவு சுவர் அப்படின்னா நம்ம 11th கிளாஸ் வைஸ் வந்து சார்ட் ஒட்டியிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா நீங்க என்ன ஆக போறீங்க, என்ன படிக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத அவங்கவுங்க கிளாஸ் சார்ட்ல அந்த மினிமம் சார்ட் எம்டியா இருக்கும், அந்த பிளாங்கா இருக்கிற இடத்துல உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவிடலாம். அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் அந்த சார்ட்டுக்கு போயிட்டு மாணவிகளுக்கு போயிட்டு நீங்க என்ன
படிக்க விரும்புறீங்க, உங்க உயர்கல்வியினுடைய நோக்கம் என்ன ஆக விரும்புறீங்க அப்படிங்கிறத நீங்க சார்ட்ல பதிவிடலாம். கிளாஸ் வைஸ் எந்திரிச்சு போயிடலாம். அதை பதிவிட்டுட்டு பிரேக் நீங்க போயிடலாம். நன்றி. தேங்க்யூ.